இல்லங்க. எனக்கு வந்து நான் இப்ப தாங்க வேலைக்கே பூந்துருக்கேன். எனக்கு ஒரு 2500 தாங்க சம்பளம். இதுல நான் வந்து வீட்டுக்கு குடுக்கணும். அப்புறம் நான் மோட்டர் காசு குடுக்குறேன். பிளஸ் இதுல எப்படிங்க நான் வீடு வாங்க முடியும்? வீடுனா 4,00,000 5,00,000 அந்த மாரி மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. ஏன்னா நம்ப ஆளுங்கள்ல வந்து நெறைய பேர் வீடுனாலே அந்த லேண்ட் ப்ராப்பர்ட்டி அந்த போய் நம்ப வாழ போற வீடு தான் வீடு. இல்ல ப்ராப்பர்ட்டில 2 டைப் இருக்கு பிரதர். ஒண்ணு வந்து இப்ப நம்ம வாழ போற வீடு. அது வந்து ஓன் ஸ்டே சொல்லுவாங்க. 2வது இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகே. இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டி அப்டின்னாலே பிரதர், அந்த வீடு வந்து இட்ஸ் அசெட் நம்மளுக்கு. அது வந்து நம்ம என்னைக்கும் எமோஷனலா பார்க்கக்கூடாது. நம்ம ஆளுங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எமோஷனல். ஐயோ! வீடு. ஐயோ! நான் இருந்த வீடு அப்படின்ற எமோஷனல் டச் இருக்கனால தான் இங்க எல்லாமே. சைனீஸ் வந்து அத எமோஷனல் டச்சா பார்க்க மாட்டாங்க. காசா தான் பார்ப்பாங்க. என்னைக்கும் அசெட்டா பார்க்கணும். அப்ப நம்ம வந்து அந்த மாரி இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டின்ற ஒரு விஷயத்த நீங்க சொல்ற மாரி இப்ப 2500 3000 ஃபர்ஸ்ட் ஜாயின் இன்கம் சம்பளம் எடுக்குறாங்களா, ஜாயின் பண்ணி 3 மாசம் 6 மாசம் இன்கம் எடுத்து அவங்க ஒரு வீடு வாங்கலாம். பை வித் லோ குவாலிட்டி பிரைஸ். லோ குவாலிட்டி ப்ராஜெக்ட்ஸ். இன்னைக்கு சப்சேல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. 100,000 இருக்கு. 80,000 லைக் சில செகண்ட் ஹேண்ட் அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. மந்த்லி 500 தான் வருது. ஆனா வெளியூர்காரவங்கள்ட்ட ரெண்டல் விட்டா நல்ல ப்ராஃபிட் இருக்கு. அந்த மாரி இடத்துல வெளியூர்காரவங்க நெறைய தங்குறாங்க. 800 வெள்ளி, 1000 வெள்ளி ரெண்டல் வருமானம் ஓடுது. ஸோ அட்லீஸ்ட் சின்னதுலேருந்து ஆரம்பிக்கலாம். ரொம்ப பெருசா பண்ணணும். எஸ் 4, 5 லட்சம் வெள்ளிக்கெல்லாம் இருக்கு தான் நல்ல ப்ராப்பர்ட்டி. பட் தென் சின்ன ப்ராப்பர்ட்டியும் இருக்கு. அவங்களுக்கு சம்பளத்துக்கு ஏத்த மாரி அந்த மாரி ப்ராப்பர்ட்டில அவங்க ஆரம்பிச்சா கூட இட்ஸ் ஆல்வேஸ் ப்ராஃபிட்டபிள் ஃபார் தெம். அத வச்சு